ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே உண்மையே வெல்லும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கார சட்னி. மொத்தம் 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ 2 யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல தாளிக்கும் போது 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து டில் ஆயில் யூஸ் பண்ணி வைக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 வந்து பூண்டு பல்லு, சின்ன இஞ்சி துண்டு, இந்த அளவுக்கு வந்து புளிங்க, ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி. ஏன்னா தக்காளி சேர்க்கறது இல்லைன்னா நம்ம புளி ஆட் பண்ண போறோம் கார சட்னிக்கு. நான் வந்து ரொம்ப காரமா வைக்க போறதுல மீடியமா தான், அதனால 6 ரெட் சில்லி வச்சிருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 போட்டு தாளிப்பேன். உப்பு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணி நம்ம வதக்க வேண்டியதாங்க. ஆயில் காஞ்சிருச்சு, நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். அதே கூட வத்தல், பூண்டு, இஞ்சி, புளியை ஆட் பண்ணிட்டேங்க. இதோடைய சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இந்த சட்னி பண்றது ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் ஆட் பண்ணி வதக்க வேண்டியதாங்க. வதக்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு, ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு திருப்பி தாளிக்க வேண்டியதுதாங்க. இப்போ இது வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் சட்னி இங்க பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூனுங்க, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வத்தல் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம்லாம் ஜாஸ்தி தேவைன்னா வத்தல்லாம் நீங்க கார சட்னிக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க. அதே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இப்போ சட்னியை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நான் சட்னி ஆட் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கொதி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட வேண்டியதுதாங்க. கொதிக்க விட்டு இறக்குனா கார சட்னி, சுவையான கார சட்னி ரெடிங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching. I hope you have a nice day.